Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பொரியும் கூடவே பிரெட்டும் வச்சு நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பார்த்தீங்கன்னா 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருந்தேன் இல்லையா, இதை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கணும். இதை ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பொரியை பற்றி நான் சொல்லிடுறேன். பொரி பார்த்திங்க அப்படின்னா நான் பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் டிவி பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க சாப்பிட்டு சரியாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டனால இது மாதிரி நல்லா நமுத்து போச்சு. அதில் உள்ள ஏரெல்லாம் வெளியில் போயிட்டனால ரொம்பவே நமுத்து போச்சு. ஸோ அதனால் இதை தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷான பொரி தான், பட் ஒரே நாளில் நமுத்து போச்சு அந்த காற்றுல வச்சனால. இப்போ வந்து அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பொரியெல்லாம் நினைகிற மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பொரியை வந்துட்டு லைட்டாக கைகள் வச்சு எல்லா பக்கமும் பெரட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த பொரி வந்து நல்லாவே தண்ணியில் நனைஞ்சிரும். நனைஞ்சதுக்கப்புறமா உடனேவே வந்து நம்ம கைகள் வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா தண்ணியில் ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து எல்லா பொரியலையும் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைகள் வச்சு பிழிஞ்சிட்டு அப்படியே வந்து மாற்றிடுங்க. இப்போ நான் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சிடலாம். இது மாதிரி வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாலே அந்த பொரி வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். இது மாதிரி எல்லா பொரிகளுமே வேறு பாத்திரத்தில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை, அதை கீழே கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ப்ரெட்டு, இதை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே, அதாவது நம்ம பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா இது மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே வந்து இது நல்லா நைஸாக, அதாவது ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொரி வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிரெட் கிரம்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட போட்டு அப்படியே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பொரி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு பொரி இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சேர்க்கும்போது பொரியில் இருக்க கொஞ்சம் ஈரத்தையும் அந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா மசிச்சுட்டு இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு இது என்ன டிஷ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா எல்லா பக்கமும் படுறமாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வந்து 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், பட் பொட்டுக்கடலை மாவு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, பொரியல் ஆல்ரெடி இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண வெங்காயம், சரிங்களா? இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைகள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்து இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். கூட வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். காய்ந்த வெந்தயக்கீரையோட இலைகள் தான் இது, வேறு எதுவும் இல்லை. இதை எடுத்து கையில் வச்சுட்டு லைட்டாக நொறுக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா நொறுங்கிடும். இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ கைகள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கையில் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வருதில்ல, இது மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நமக்கு தேவையான ஷேப்பு நம்ம இதில் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கட்லெட் தான் செய்ய போகிறேன். பொரி வச்சு கைகளில் ஒரு கை நல்லா வர மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அமுத்தி விட்டு இது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை சின்னதாக பால் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு பொரிச்செடுக்கலாம். பட் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் போது நீங்கள் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கணும். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா அந்த வெடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஷேப் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் இது மாதிரி படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுடைய கட்லெட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை டேரெக்டாகவே பிரெட் கிரம்ஸில் நினச்சிட்டு நீங்கள் புரட்டிட்டு போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லை முட்டை அது மாதிரி நீங்கள் எதாவது கோட்டிங் கொடுத்துட்டு புரட்டி போட்டாலும் ஓகே தான். நான் வந்து இப்படியே டேரெக்டாகவே பண்ணிக்கிறேன். ஏன்னா இதிலே கொஞ்சம் லைட்டான ஈரம் இருக்கனால பிரெட் கிரம்ஸில் நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போது இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா 9 அளவுக்கு நமக்கு வந்துச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி டீப் ஃப்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதை வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் காஞ்சதுக்கப்புறமா இதை பரட்டி போட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்தா அந்த கட்லெட் எல்லாமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இது பொரின்றனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான். எல்லா பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா நமக்கு வெளியில் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம பொரியில் செஞ்சோம் அப்படின்னு நம்மளாம் சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வேகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்குள்ளேயே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கட்லெட் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.